ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுசான ஒரு கேம், அதாவது கிரிக்கெட் 19 அந்த கேமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சேம் இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரு கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதில் உள்ளே போகலாம். சேம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இதை பற்றிலாம் நம்ம வந்து டெஸ்ட்டு ஆஷஸு, அப்புறம் வந்து வேர்ல்டு கப்பு உள்ளே நிறைய இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இதுக்குள்ளே, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளே நவ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டீம் வேணால் வச்சு விளையாடுற மாதிரி. ஆனால் அதில் நான் போய் பார்த்தேன், அதில் வேறு எந்த இதுவுமே இல்லை. 2020 அதெல்லாம் இல்லை, வெறும் டெஸ்ட்டு மட்டும் தான் இருக்குது. ஏன்னா இது டெஸ்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோடில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு வந்து இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. இதெல்லாம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து ரொம்ப இதில் வந்து நம்மளுக்கு இப்போ நம்ம கிரிக்கெட் இதில் வந்து கேமில் விளையாடுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பாருங்கள், சேம் ட்ரைனிங் டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இதை வந்து உள்ளே போயிட்டு பேட்டிங், போலிங் அண்ட் ஃபீல்டிங் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேட்டிங்கை பற்றி பார்க்கலாம். பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எப்படிலாம் நீங்கள் வந்து பேட்டிங் பண்ணலாம், எந்த பட்டன்லாம் அப்படின்னா எந்த ஷாட் அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒரு டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த கேம் விளாட்றதுக்கு புதுசாக நீங்கள் விளாட்றீங்க அப்படின்னா நீங்கள் விளாட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் போய் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் இந்த கேம் விளையாடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கர குழப்பமாக இருந்தது. நிறைய ஷாட்லாம் கற்றுக்க முடியல. ஆனால் இது பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு அந்த ஐடியாலாம் கிடச்சிது. நீங்களும் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏ பட்டனை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, 3 தடவை ஹிட் பண்ண சொல்கிறாங்க. ஏ பட்டனை யூஸ் பண்ணி நம்ம 3 தடவை ஹிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 ஒரு தடவை அங்கே பாருங்கள் 3 போட்டிருக்குல, அங்கே 1 ஆயிடுச்சு பாருங்கள். அப்புறம் பார்க்கலாம் 2 2 தடவை அடிச்சிட்டேன். சேம் இந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு எல்லோ கலரில் மாறுது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஷார்ட் அடிக்கக்கூடிய டைரக்ஷனை வந்து இது பண்ணுது. 3 தடவை அடிச்சிச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதா, டிஃபென்ஸ் வந்து இது பண்ணுறது அப்படின்றது. இது ஆல்ரெடி நான் இது எல்லாமே நான் ஒரு தடவை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன். பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லோ வந்து ஒய் பட்டன், அந்த ஒய் பட்டன் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ். சரி, நீங்கள் வந்து டொக்கு வைக்கணும்னு சொல்கிறாங்களே, அதான் ஸ்டோக் பண்ணுறது. சரி, அதுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஷ்டமான பாலு அந்த மாதிரி பாலுக்கெலாம் உங்களுக்கு நல்ல இது யூஸ் ஆகும். ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், 3 தடவை வச்சிட்டேங்க. 3 தடவை வச்சிட்டேன். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து விட சொல்கிறாங்க. சிம்பிள், பாலை விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்கள் அவ்வளோதான், நவுந்த பாருங்க, பாலை வந்து நம்ம லீவ் பண்ணுறோம். ஒரு இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பட்டன் நினைக்கிறேன். என்னோடய இதில் வேறு மாதிரி இருக்குது, சில பேர் இதில் வேறு மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், உங்கள் ஜாய்ஸ்டிக்கில் வந்து எப்படி இருக்குதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பட்டன் அமைக்க பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கிரவுண்டை வந்து சுற்றி பார்க்கணும். நம்ம பால் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிரவுண்டை வந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஃபீல்டர் இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம்ல, சேம் அதுதான். ஐயோ, அதுக்குள்ளே பால் போட்டான். இது வந்து பால் போடுறதுக்கு முன்னாடி பார்க்கணும், அதுக்கு முன்னாடி பாலை போட்டான். இப்போ பார்க்கலாம், இப்போ பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஏரோ மார்க்கை சுற்றி பார்த்தோம்னா நம்ம கிரவுண்டை ஃபுல்லாக யாரெல்லாம் எங்கெங்கே நிற்கிறாங்க, ஃபீல்டர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அப்படியே தெரியும். சிம்பிள், அவ்வளோதான். இப்போ நான் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டேன். இப்போ அவங்க போடுற பாலையும் நம்ம ஒரு தடவை அட்டாக் பண்ணிடலாம். அவ்வளோதான், குட். இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ரெண்டாவது தடவையும்
சுற்றி பார்க்கறதுக்குள்ள போலிங் போட்டான். ஐயே அவசரப்படுறான் அவன். சுற்றி பார்க்கறதுக்குள்ளே போலிங் போடுவேன். ஓகே, இப்போ வந்து நான் பாருங்கள் அமுக்கிட்டேன். நான் இப்போ வந்து சுற்றி பார்க்க போகிறேன். 1 2 3 4 5 6 அப்படியே ஃபுல்லாக கிரவுண்ட் சுற்றி திருப்பி அம்பேரே பார்த்துட்டோம். அம்பேர் கை வச்சு நிற்கிறார் பாருங்கள், போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அவனை சுற்றி பார்க்குறதுனால அவர் போட மாட்டார். ஓ, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்ஒர்க்கு ஒரு பட்டன் ஆர்டி, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து ஃபுட்ஒர்க்கை யூஸ் பண்ணலாம். காட்டுறோம் பாருங்க. ஓ, ஃப்ரண்ட் ஃபுட், நம்ம ஃப்ரண்ட் ஃபுட் வச்ச பாருங்க. ஆனால் அது பேட்டில் பட்டால் தான் கணக்குன்னு நினைக்கிறேன். பேட்டில் படாமல் அவங்க கணக்கு கொடுக்க மாட்டான். ஆடடா, ஏன் இப்போ தான் ஒரு நல்ல போலிங்லாம் போடுவார். மேட்ச்சில் போட வேண்டிய போலிங்காக ட்ரைனிங் செக்ஷனில் போட்டுக்கிறான். அவ்வளோதான். ஒன்று இது வந்து ஃப்ரண்ட் ஃபுட் ஷாட். அடுத்தது ஆடாப்பா, பேட்டில் பல்ல. நாங்கள் பேட்டில் பல்லனா கொடுக்க மாட்டாங்களே. போடுப்பா. அவ்வளோதான். 2 பேட்டில் பட்டுருச்சு, அதனால தான் 2 கொடுத்தாங்க. முன்னாடி உள்ள காலை நான் வச்சு அவ்வளோதான். 3 முன்னாடி உள்ள காலை வச்சு அடிக்கிறது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஷாட். சேம் ரீசன்லாம் ஒன்று தான். பேட்டில் படல, பட்டிருந்தா கணக்கு, இல்லாட்டா கணக்கு இல்லை. நான் கரெக்டாக தான் அடித்தேன், ஆனால் என் பேட்டில் படல. இதுவும் பேட்டில் படல. ஏன்டா டேய், யாரா இவன் பேட்டில் படுற மாதிரி போடுறா. அவ்வளோதான், பட்டுச்சு. அழகாக பேட்டில் படுற மாதிரி போலிங் போடுறத விட்டுட்டு ஒரு இப்போதான் வந்து அவ்வளோதான். ஐயோ பல்லைங்க அப்படிச்சா பல்ல. ஏய் யாரா நீ? அப்பா நல்ல ஷாட்டு. இப்போ போட்டல அதே மாதிரி பாலை திருப்பி போடு. 3 தடவை அடிச்சுட்டு போகிறேன். அப்பா இதுவும் பட்டுச்சு தான் நினைக்கிறேன். இல்லையா, கையில் பட்டுச்சா? இந்த மூணில் பட்டுச்சா இல்லையா? அதுதான் 4. ஓகே, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ். இப்போ நம்ம அந்த பாருங்களேன், போடும்போது நவுறோம் பாருங்கள், அது மாதிரி நவுறது. ஒரு தடவை நவுந்துட்டேன். இது பேட்டில் பட்டால் கணக்கெலாம் கிடையாது. ஆமாம், இங்கே நவுந்துட்டேன். இப்போ நான் கொஞ்சம் நவுறேன். தெரிஞ்சா உங்களுக்கு ஃபீல்டர் பேட்ஸ்மேன் நவுறான் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பர். இப்போ அப்படியே கொஞ்சம் நவுறேன், நவுறேன். பாருங்கள், அவ்வளோதான். 3 தடவை முடிச்சுங்க. அதுக்கப்புறம் ஓகே, இது வந்து அவங்க கொடுத்துருக்க பேரை விட்டுருங்க, நான் சொல்கிறேன். ஏறி அடிக்கிறது. அவ்வளோதான். அப்படி ஏறி அடிக்கணும். ஒன்றாயிடுச்சு பாருங்கள். அதுக்கான என்ன பட்டன்றது நீங்கள் விளாடும் போது உங்களுக்கு தெரியும். ஆனால் பேட்டில் தான் பல்ல. 3 தடவை ஏறி வச்சிட்டேன். மேலேயே படிச்சுங்க. ஆனால் 3 தடவை ஏறி வச்சிட்டேன், கணக்காக தான். அப்பா இது வந்து ஓகே. 4 விதமான பால் போட போகிறாங்க. ரெட்டு, க்ரீனு, எல்லோ, அப்புறம் ப்ளூ. ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு போட போகிறாங்களா இல்லை ஏதாவது போடுவாங்க. என்ன பால் போட போகிறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். ஆமாம்,
இது ஒரு மாதிரி ஏதோ ஒரு கலரு. அடுத்த கலர் வந்து கொஞ்சம் க்ரீனாக வரும்னு நினைக்கிறேன். எஸ், பார்த்தீங்களா? அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கும் இப்போ கொஞ்சம் இப்போ குட். இப்போ அடுத்தது வந்து ஷார்ட் பால். ஐயோ, பேட்டில் படலையே. கணக்கா இல்லையா? பேட்டில் படம் தான் கணக்கா? அடா பாவிங்களா, திருப்பி அதே பால் தான் போட போகிறோம். பேட்லேயே பல்லையே நவுந்து வந்துடுவோம். இப்போ மேலே படித்து கணக்கு கொடுத்துட்றேன். அப்பா கணக்கு கொடுத்துறானே. இப்போ கடைசியாக இருக்கிற ஒரே பால் என்னது? யாக்கர். அதுதான் போடுவானுங்க. அவ்வளோதான். ரோஸ் பால்லாம் போட்டால் நான் டென்னிஸ் பாலே அடிப்போம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டது இந்த இடத்துல தாங்க. இதில் ஒரு 3 பால் போடுவானுங்க. அந்த 3ஆவது பால் ஆடுறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாலே கஷ்டமா? அது பிரச்சனை இல்லை, நான் ஒன்று அடிக்கிறேன். அவ்வளோதான். இது ஆக்சுவலாக இந்த பால் கூட ஆடிக்கும் ஒரு அளவுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ போட போகிறானுங்க பாருங்க. இந்த பால் ஆடுறதாங்க கஷ்டம். இந்த பால் ஆடுறதாங்க கஷ்டம். போட்டுனே பண்ணணும், அதுக்கு மேலே நவர முடியாது. மேலே படுது. இந்த ஒரு பால் தாங்க என்னால் ஆட முடியல. பாருங்க, நான் அடிக்கிறேன் ஆனால் எங்கேயோ ஷாட் போகுது. நான் அடிக்கிறேன், எங்கேயோ ஷாட் போகுது. அடிக்கிறாங்க பார்க்கலாம். போச்சு பார்த்தீங்களா? இது என்ன கொடுமை. ஒருவேளை எப்படி அடிக்கணுமோ? ஆமாங்க, கரெக்டுங்க. பேட்ஸ்மேனு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மாதிரி இருக்குதுல்ல, அதெல்லாம் தான் இவ்வளோ நேரம் அடிக்க முடியலையா? இல்லையே, இப்போவும் அடிக்க மாட்டானே. ஏய், அந்த பால் அடியா பாவி. இந்த வாட்டியாவது அடிச்சிட்றா. ஏய், அட்டா போங்கடா நீங்களும் உங்கள் இதுவும். பாருங்க, இதுக்கு மேலே எப்படி நவரவும் முடியாதுங்க. அப்படியே அதே பாலை போட்டுன்னு இருப்பாங்க. இந்த ஒன்று தாங்க எனக்கு பெரிய கஷ்டம். நானும் என்னென்னோ பண்ணி பார்த்துட்டேங்க. பாருங்களேன், அவுட் ஸ்விங், இன் ஸ்விங் எல்லாம் எதுக்கு போகிறானே தெரியல. அவன் சம்மந்தமே இல்லை. நானும் எப்படியோ பண்ணி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்க மாட்டேது. பாருங்க, நான் ஷாட் வந்து அடிக்கிற ஷாட் வந்து நான் ஆஃப் லெக்கில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏரோ மார்க் பாருங்கள், லெக்கில் இருக்குது. ஆனால் பட்டன் நமக்குன்னா ஆஃபில் அடிக்கிறான். இது என்ன இப்போ தாங்க லெக்கில் அடித்தான். அப்பா, இது ரொம்ப அதிசயம். அது கூட சுற்றி விட்றான். என்ன சுற்றி விட்டான்? அந்த ஷாட்டை பட்டனே நமக்குல. பாருங்களேன், இந்த ஒரு இடத்துல தாங்க ஸ்டெக் ஆகி நிற்கிறேன். ஒன்றுமே பண்ண முடியலங்க. என்ன எந்த ஷாட் அடித்தாலும் என்ன சொல்கிறது, பாருங்க. பேக் ஃபுட், ஃப்ரண்ட் ஃபுட். பேக் ஃபுட்டு அடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் ஃபுட்டில் தான், பேக் ஃபுட்டு தான் அடிக்கணும். அடிக்கிறதா இருந்தால்
ஆனால் பாருங்கள் பேக் ஃபுட் எப்படி போகிறான் பாருங்கள். நான் போக வேண்டிய இடத்துக்கு அவன் போகல. ஏன்னா அது பேக் ஃபுட்டில் தான் போய் அடிக்கணும். ஆனால் பேக்லேயே பட மாட்டேங்க. இதுதாங்க நான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ப்ராசஸே தான். அப்பா வழக்கில் படிச்சு நினைக்கிறேங்க. அப்பா முடிச்சிட்டாங்க ஒரு வழியா. என்னத்த சொல்ல இவனுங்களே. ட்ரைனிங் கொடுக்குறவனுங்க அதே பாலை போட்டால் தள்ளி தான் போடுங்க. இது என்னது? பவர் ஷாட்டா? ஓகே. பி வந்து நல்லா அட்டாக் பண்ண முடியுதுங்க. ஓகே, இது ஒரு பேக்கில் பண்ணுமா? வரேன். அதை அச்சிடலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் வி பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா பவராக இருக்கணும். ஆனால் பேட்லேயே போட மாட்டேங்க. யாரா இவனுங்க? டேய் ஐயோ, திடீர்னு பாலை மாற்றிட்டாங்க. சரி, ஓகே. இந்த வாட்டி பார்க்கலாம் எப்படி போடுறான் பார்க்கலாம். தள்ளிவா. அவ்வளோதாங்க, ஒன்று அடிச்சிட்டேன். பயங்கர ஒஸ்ட்டுங்க. பாடலை இன்னும் கூட தள்ளி வந்துக்கலாம். தள்ளிவா. போடு. வா, பட்டுச்சு நினைக்கிறேன். இல்லையா? ஏன்பா 3 ஷாட்டு தானப்பா, பேட்டில் போகிற மாதிரி கொடுப்பா. அப்பா சரிங்க, தூக்கி அடிக்கிறது. நீங்கள் பவராக அடிக்கக்கூடிய ஷாட் வந்து உங்களுக்கு பி பட்டன் இல்லை கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஜாய்ஸ்டிக்கு மாறுதுங்க எனக்கு தெரிஞ்சு. நான் சில ஜாய்ஸ்டிக்லாம் பார்த்தேன். அப்பா பவர் அடி. பார்க்கலாம் எப்படி போடுறாங்க. ஒரு பால் காலுக்கு போடுறடே. நான் வேற ஷாட்டுக்கு ரெடியானேன். அவன் காலுக்கு போடுறான். இப்போ காலுக்கு போட்டான் பாருங்க. சொல்ல இவனுங்களே. சுத்தம் வர்றதுதாங்க பெரிய கஷ்டமாகுது. ஒழுங்கா போடு. பேட்டில் அடிக்க மாதிரி போடுறா, அப்போ தான் அடிக்க முடியும். இதெல்லாம் எப்படி நான் அடிக்க முடியும்? இந்த தடவை பாருங்க, படலை. ஏதாவது வந்து இன்கட்டு அவுட் கட்டு எல்லாம் போட்டு தள்ளுறான் போல தலைவர். ஒன்றுமே இல்லாத இடத்துல எதனா டீ கடைன்ற மாதிரி கணக்காயிடுச்சு. வா மேட்ச படிச்சா என்னங்க போடுறானுங்க இவங்க. பாருங்க பேட்லேயே போடல பாருங்க. கடுப்பா இருக்கே. அது மட்டும் தான் கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். அப்பா அதுவும் பாருங்க போடல. அப்பா பட்டுச்சா? அடப்பாங்களா, அவனுங்களே பருது அவன் மட்டும் கொடுத்துட்டானு நினைக்கிறேன். இவன் பார்த்து ஆடுற மாதிரி தெரில, அவளே குத்துருவானு. இது என்னது? ஓகே, இதுக்கு நீ இதுக்காக ஒழுங்கான பால் போடுங்க தயவு செய்து. அவ்வளோதாங்க. அதாவது கிரவுண்ட்லேயே அடிக்கணும் அந்த ஷாட்டை. தூக்கி அடிச்சிட்டாங்க, எதுக்குன்னு தெரில. கிரவுண்ட்லேயே பவர் அடிக்கக்கூடிய ஷாட்டுங்க போடுறதெல்லாம் பாருங்களேன், சம்மந்தமே இல்லை. இந்த மாதிரிலாம் பால் போட்டால் எப்படி கிரவுண்ட்லேயே அடிக்கிறது?
அவ்வளோதான் அடித்தேன். நீங்கள் பவராக நீங்கள் வந்து கிரவுண்ட்லேயே அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பட்டன் அமைக்கி போச்சு 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 போச்சு. விடிய விடிய போட்டுனே பண்ண போகுது. சரிங்களா, ஒட்டிக்கிட்டே போது பாருங்க. அவ்வளோதான். அடுத்தது ஓகே, இதுக்கு வந்து எக்ஸு ஃபஸ்ட் நீ அதுக்கேற்ற பால் போடு, அப்புறமா எக்ஸ்லாம் அனுப்பலாம். நான் கரெக்டாக தான் அனுப்புனேன், அதனால தான் எனக்கு ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பேட்டில் படல, எப்படி குத்தான்னு தெரில அவன். குத்துடுறா, அவ்வளோதாங்க, சூப்பர். அடுத்தது வந்து ஏதோ ஒன்று குத்துக்கிறாங்க. ஓகே, என்னடா தேவையில்லா ஷாட்லாம் ஆடுறான்னு சொல்லுவாங்களா, அந்த ஷாட்டுங்க. கரெக்டாக தான் ஆச்சேன், இது தேவையில்லா ஷாட் தான். பேட்லேயே படலங்க, ஆச்சே பேட்டில் போட்டு தான் சூப்பராக வந்துருக்கும். இதுவும் பேட்டில் படல. டைமிங் மிஸ் பண்ணுறேன்னா இல்லை இவனுங்க பேட்டில் படாத மாதிரி நடந்துக்கிறானுங்களா, இல்லாட்டா நான் பாருங்களேன், நான் ஈஸிக்கு பதில் ஆட வச்சுட்டேங்க. அதனால தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவம்லாம் அதனால தான் நடக்குது. பாருங்க, இதுக்காவது கொடுக்குடா, நல்ல ஷாட்ரா. பேட்டில் தான் படல, ஆனால் அடிச்ச ஷாட் நல்ல ஷாட் தானே. இப்படி ஒரு ஷாட்டுக்கு ஒரு லேட்டு கொடுத்தீங்கன்னா அப்படி பாருங்க. நீ போடுற லட்சத்தில் ஒரு பால் கூட பேட்டில் படாது தம்பி. பேட்டில் போடுற மாதிரி போடுங்கடா தம்பா. டேய் என்னடா அப்படிங்கிறீங்க? அப்பா பேட்டில் படிச்சுங்க. நல்ல வேலை பேட்டில் படிச்சு. இப்போ என்ன கேட்டா, ஓகே ரன் பண்ண சொல்கிறான். ஆனால் ரன் பண்ணுறதுக்கு பேட்டில் பண்ணுவேன். எனக்கு போடுற லட்சத்தில் ஓடு, அவ்வளோதான். பேட்லலாம் பட்டாலாம் ஓட முடியாது வெளியில். ஒன்று கணக்காயிடுச்சு. பேட்டில் பட்டு ஓடுறதெல்லாம் நடக்காத காரியம். ஓடு, அவ்வளோதாங்க. எக்ஸாம் கூட ஓடும். அந்த எக்ஸ்லேயும் ஷார்ட் இருக்குது. நீங்கள் ஒரு ஷார்ட் அடிச்சுட்டு எக்ஸ் அமுக்கினா ரன்னிங் ஆகும். நார்மலாக எக்ஸ் அமுக்கினீங்கன்னா அது வந்து பேட் பண்ணும். அது ஒரு ஷார்ட் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள். எக்ஸ் அமுக்குனா எப்படி ஃப்ரண்ட்டில் ரன்னிங் ஓடுதோ, நம்ம அந்த ரெண்டு வேணான்னு முடிவு பண்ணால் பி அமுக்குனா பின்னாடி வந்துடும். சிம்பிள். ஓடு, பின்னாடி வா, வேணாம், அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரு அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பின்னாடி ஓடி வந்துடலாம். அதுதான் அது. ஷார்ட், ஓடு, வேணாம், அவ்வளோதான். பின்னாடி வந்து பாருங்க, முடிச்சு. 2 தடவை முடிச்சு. சொன்னதை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் இது வேகமாக ஓடுறதான். ஓகே, பார்ப்போம். ஷார்ட் அடிக்க முடியுதான் பார்க்கலாம். ஓடு 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 ஓடு. ஓ, ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணுமா? அவுட்டு தான். எதுக்கு இதெல்லாம் தேர்ட் அம்பையர்லாம் போய் ஏன் வேஸ்ட் பண்ணுற? நானே சொல்கிறேன்ல, அமுக்கிட்டே இருக்கணுங்க. நான் அதாவது அதை வந்து விட்டு விட்டு அமுக்கிட்டேன். ஹோல்டு பண்ண சொல்லியிருக்கான்.
கரெக்டாக தான் அமுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த பட்டன் தானா? இல்லைங்க, ஐயோ வேறு பட்டங்க. ஆர்டின்றது இந்த சித்தனை அதான் தெரியலையே. ஆமாம் இந்த சித்தான். ஓ கீழே இருக்குது. ஓகே ஓகே கரெக்டாக பிரச்சனை நினைக்கிறேன். எஸ் இல்லைங்களா? ஆனால் வேகமாக ஓடனா தெரியலையே, அந்தளவுக்கு வேகமாக ஓடணுமா தெரியலையே. ஓடு 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 ஓடு. அப்படியா வேகமாக தான் ஓடுறானா? ஓகே ஓகே. அடுத்தது வந்து டைவு. ஓகே சார், ரன் அடிப்போம் அப்புறம் டைவ் ட்ரை பண்ணலாம். ஓடு. ஐயோ ரிவர்ஸ் ஏன்டா வந்துட்டாடா பாவி. ஆர்வ கோளாறு அழுத்திட்டுங்க. சரி நல்ல ஷாட் தான். ஓகே பரவாயில்ல, அடுத்ததில் பார்த்துக்கலாம். ஒரு ஷாட். ஓடு. அதான் டைவ் வச்சா பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ண போகிறாங்க. அதுதான் அவன் சொல்ல வரானுங்க. நீங்கள் ரன்னிங்கில் ஓடி போய் ஜம்ப் பண்ணுறோம்ல அந்த இது. ஓடு. பேட்லேயே பண்ணல ஓட்டேன். சரி ஓகே ஓகே நாட் பேட். ஓடு 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 ஓடு. அவ்வளோதான், ஜம்ப் பண்ணிட்டேன். 2 தடவை ஜம்ப் பண்ணேங்க. அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்சு போலிங் இது பேட்டிங் வந்து முடிஞ்சிருச்சுங்க. அடுத்தது வந்து போலிங். நம்ம வந்து போலிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போலிங்கும் ஃபீல்டிங்கும் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பேட்டிங் அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து இதில் இருக்கிறத நீங்கள் என்ன மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக கற்றுக்கலாம் இன்னும் நல்லா இருக்குதுன்னு. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் மேட்ச் விளையாட போங்க, ஒரு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா போலிங்கும் ஃபீல்டிங்கும். முடிஞ்சால் நான் அதை பற்றியும் ஒரு போட பார்க்குறேன். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி இவ்வளோ தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.